ஹாய் ஆர்மீஸ். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா, வி வந்து உங்களோட பேலஸ்குள்ளே வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் மெய்டுன்னு வி நினச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து வி அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க, நீங்கள் மெய்டு இல்லை பிரின்சஸ்ன்னு. அப்புறம் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நைட்டு தூங்க போகும்போது உங்களோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து டைரி எழுதிட்டு உங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. அதெல்லாம் பார்த்து வி இவ குழந்த மாதிரி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. நீங்களும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. இதோடு தான் நான் லாஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணேன். இன்றைக்கான பார்ட்குள்ளே இப்போலாம் வாங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் காலையிலே எழுந்துடுறீங்க. எழுந்து உங்களோட ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு நல்லா அழகாக ரெடி ஆகுறீங்க. அங்கே வந்து நேற்று தானே வி வந்தார். ஸோ உங்கள் பேலஸில் வந்து ஒரு டேடி வந்து எனக்கு ஃபீஸ் வைக்கிறாங்க எல்லாருக்குமே. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வி வந்து லேட்டராரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்திருப்பீங்க. உங்கள் டேடி உங்களுக்காக இடம்லாம் பிடிச்சி வச்சுருப்பாரு. உங்கள் டேடி அதில் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு உங்கள் டேடியே ஃபுட்டெல்லாம் எடுத்து ஃபீட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அங்கே தான் வி வராங்க. வி வந்துட்டு உங்கள் சேர் பக்கமே தான் வியோட சேரும் இருக்குது. ஸோ வி வந்து உட்காருங்க. வி வந்து எந்த ஷாக் ரியாக்ஷனுமே தரல. பிகாஸ் வீட்டில் எல்லாம் தெரியும் இல்லை. பட் நீங்கள் தான் அங்கே ஷாக் ஆகுறீங்க. ஐயோ இவன் வேறு நம்மளை இங்கே பார்த்துட்டானே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறீங்க. அப்போ வந்து உங்கள் அக்கா கிட்ட உங்கள் டேடி கேட்குறாங்க, இங்கே இப்போல்லாம் ஒயன் வெளில எங்கேயும் போகிறதில்ல தானேம்மா அப்படின்னு உங்கள் அக்கா கிட்ட கேட்கும்போது, இல்லைப்பா இப்போல்லாம் ஒயன் எங்கேயும் வெளில போகிறதில்ல, நம்ம பேலஸ்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. நீ வந்து உங்களை பார்க்குறாங்க. பொய் இல்லை ராஜா, இவ பொய் சொல்கிறா, இவங்க அக்காவும் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு உங்கள் அக்கா பார்க்குறாங்க. இவங்க அக்காவை இவ ஏமாத்திட்டா, இவங்க அக்காவுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அப்படியே போகுது அன்றைக்கி டே. அன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா, வி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த கெஸ்ட் ரூமை க்ராஸ் பண்ணி போகும்போது ஒய் அப்படின்றாங்க. யார்டா அது சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ வந்து வி இருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ பிரின்சஸ் தானே, அப்பயே என்கிட்ட மெய்டுன்னு போய் சொன்ன அப்படின்னு உங்களை பார்த்து வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து எதுக்கோ சொன்னேன், இப்போ என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பயத்தோடு கலந்த டென்ஷனில் பேசுகிறீங்க. சரி ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, உட்காந்துட்டே வந்தனால என்னோட பின்னாடி பேக் பெயின் ரொம்ப இருக்குது, முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஸோ ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் நீ எனக்கு மசாஜ் பண்ணி விடுறியான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து மசாஜா, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஹலோ, உங்கள் டேடிக்கு ஒன்றும் தெரியாதுல்ல நீ வெளியே சுற்றிட்டு இருந்தது, அது நீ தண்ணியிலலாம் விழுந்து ஓடி வந்த ஒரு ராஜாவோட பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? அவங்க டேடி கிட்ட சொல்லவா அப்படின்றாங்க. உள்ள ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் வந்து அப்படி பார்த்து, ஏய் வி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இருடா நான் வந்துடுறேன், இங்கே சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு அவங்களும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் ப்ளீஸ் எங்கள் டேடிக்கிட்டலாம் எதுவும் சொல்லிடாத, எங்கள் அப்பா அவ்வளோதான் என்னை ரூமில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க, என்னால் வெளியே கூட போக முடியாது, அப்போனா வந்து எனக்கு மசாஜ் பண்ணிவிடு அப்படின்னு கேட்குறாங்க. வீக்கு வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே கொஞ்சம் க்ரஷ்ஷாக ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். நீங்கள் வந்து அந்த கிங்டமை பற்றி கொஞ்சம் காமெடியாக பேசுனால வீக்கு வந்து கோவம் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து உங்களை இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்காங்க. உங்ககிட்ட சரி வா, நான் உனக்கு மசாஜ் தானே பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. வி வந்து அவரோட ஷர்ட்டை கட்ட போகிறாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. வி வந்து நீ தானே சொன்ன நான் மசாஜ் பண்ணி விடுறாங்க, அதுக்கு ஷர்ட்டை கட்டுவியா, அப்படியே நான் மசாஜ் பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு ஒரு சேர் மேலே உட்காராங்க. நீங்கள் வந்து அந்த ஷோல்டர்லாம் பிடிச்சி டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஆஹா சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் மெதுவாக பண்ணி, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஐயோ இது வேறையா அப்படின்னு எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிமின் வந்து என்னடா நடக்குதுங்க, ஏவி நீங்கள் எதுக்கு வந்த, இந்த புள்ளி எது கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜிமின் பார்த்து கேட்குறாங்க. நீங்களே கேளுங்கண்ணா அப்படின்னு நீங்கள் ஜிமினை பார்த்து சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஜிமினை பார்த்ததுமே ஒரு பெட்டர் ஃபீல் வந்துச்சு. ஸோ ஜிமினை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதவா, நான் பார்த்துக்கிறேன், நீ போகணும். ஓய் இங்கே இல்லை, நான் தானே உன்னை கூப்பிட்டு உள்ளே வந்தேன், இங்கே இரு, ஜிமின் நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம்
உன்னை ராஜா கூப்பிட்டாங்க, நீ வெளியே போகலாம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து கோவத்தெல்லாம் வச்சு அந்த ஷோல்டரில் சும்மா அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறீங்க. வி வந்து வயன் வலிக்குது, வி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஓ வலிக்குதா சார், நீங்கள் தானே என்ன மசாஜ் பண்ண சொன்னீங்க, மசாஜ் சவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மசாஜ்லாம் எப்படி பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் வச்சு உங்களுக்கு ரொம்ப மெதுவாக பண்ணி விட்டுறாரு. நீங்கள் நல்லா அதில் தூங்கிடுறீங்க. அப்போ வந்து தூங்கிட்டியா, சரி ஓகே தூங்கு அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கி அவங்க பெட்டு மேலே படுக்க வச்சுட்டு வி வந்து அங்கே உங்களவே உட்காந்து சேரில் பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் வந்து அங்கே படுத்து வியும் தூங்கிறாரு. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா வி உங்கள் பக்கம் அப்படின்னு நீங்கள் ஏஞ்சி உட்காருங்க. என்னாச்சு, ஏதாச்சும் கெட்ட கனவு ஏதாச்சும் பார்த்தியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. இன்னும் என்ன கெட்ட கனவு பார்க்க வேண்டியது இருக்குது, நீ எனக்கு என் பக்கம் வந்து படுத்த, ஏன் ரூமில் நீ இருக்கேண்ணா. ஹலோ மேடம், என்னமோ தூங்கிட்டீங்களே, சேரில் ரொம்ப நேரம் உட்காந்தா முதுகெல்லாம் வலிக்குமே அப்படின்ட்டு பெட்டில் கூப்பிட்டு வந்து படுக்க வச்சா ஊர் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் கேட்குறேன், இது என்னோட ரூம் அப்படின்னு உங்ககிட்ட பார்த்து சொல்கிறாங்க. ஓ அச்சோ சாரிப்பா, சாரி கண்டிப்பாக தெரியல, நான் போகிறேன் அப்படின்றாங்க. வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அதே பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட்றக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. சாப்பிட்றக்கா, சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக போய் இந்த கேரட்லாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சாலட், வெஜிடபிள் சாலட் எடுத்து தரீங்க. என்னது இது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஏதோ சாலட், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, சாப்பிடு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கலையே, நான் உங்ககிட்ட கேட்டது ஸ்நாக்ஸ் தானே கேட்டேன், போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டேன். எங்கள் அரண்மனையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்பா திட்டுவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ நான் ஏதோ ஒரு ரூமில் ஒரு ட்ராக்குள்ளே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தேன், நான் போய் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ரூமில் பார்த்த அப்படின்னு நீங்கள் பதட்டமாக கேட்குறீங்க. பிகாஸ் உங்கள் ரூமில் மட்டும்தான் ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏதோ ஒரு ரூமில் பார்த்தேன், நீ எதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற, ஒரு ரூமில் தான் நான் பார்த்தேன், ஸ்நாக்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்காதான்னு உங்கள் டேடி மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஐயோ ஆண்டவா, உனக்கு எப்படி தெரிஞ்சு, நீ எப்படி என் ரூமுக்கு வந்தேன்னு நீங்கள் கேட்குறீங்க. நானா, அது எனக்கு எப்படியோ தெரிஞ்சு, நீ இதுக்கு மேலே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் கொட்டு, இல்லைனா நீ வெளில போன விஷயத்த நான் உங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிடுவேன்னு உங்களை அதவே வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீங்கள் அச்சோ தலை இழுத்து அப்படின்ட்டு போய் அது ஃபுல்லாக யாருக்கும் தெரியாமல் மறைச்சி எட்டு வந்து கொட்டுறீங்க. ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது 2 பாக்ஸ் செட் ஆகுது. 2 பாக்ஸ் ரப்பாக நீங்கள் ஸ்நாக்ஸே வச்சுருக்கீங்க. அட்டி பாவி, இவ்வளோ ஸ்நாக்ஸு ஒருத்தி ரூமில், இதெல்லாம் சாப்பிட்டா நீ என்னத்துக்கு ஆவறது அப்படின்றாங்க. அத்தான் வாங்கிட்டெல்லாம் எதுக்கு நீ எவ்வளோ பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறமா சரி போகிறேன் அப்படின்றீங்க. வாங்க அப்படின்றாங்க. இங்கே உட்காருன்னு பெட்டு பக்கம் பெட்டில் உட்கார சொல்கிறாங்க. நீங்கள் என்னெல்லாம் முடியாது, நீ இப்படியே சொல்லுங்க என்ன வேணாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உட்காரியா இல்லையா அப்படின்றாங்க. நான் நின்றுனே இருக்கேன், நீ சொல்லு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து இவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணி இழுத்து அவர் மடி மேலே குறைச்சி அந்த சேலட் எடுத்து இந்த வாயில் ஊட்டி வருவார். உங்களுக்காக கொமட்டிக்கிட்டு வருது, இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டாலும் இப்போது நீ இதை சாப்பிடல, நீ வெளியே போட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. உங்களுக்காக செம்ம காண்டாகுது. அப்புறம் வந்து அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் நீங்கள் வீக்கே தெரியாமல் 3 ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் நான் போகிறேன் அப்படின்னு இருக்கீங்க. பின்ன நைட்டு ஃபுல்லாக என் மடியிலே உட்காருங்க நான் சொல்லுவேன். போகிறதுக்கு முன்னாடி நீ எடுத்து வச்சுருக்கல அந்த 3 ஸ்நாக்ஸு, அதை எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு போ அப்படின்றாங்க. பட் அப்பாவி, எந்த நேரத்தில் தான் இவன் பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் எடுத்து அந்த பாக்ஸ்லேயே போட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. இன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி வந்து அந்த வெளியே இடத்துல நின்றுட்டுருக்காரு. நீங்கள் பார்க்கல அதை. நீங்கள் ரூமில் வந்து லாக் போட்டு உங்கள் டைரி எடுத்து ரைட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கி ரொம்ப சேடாக போச்சு. எங்கே நான் சொன்னல நேற்று அந்த லூசு பையன் அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். தண்ணி எடுத்துவான் ஒரு முறை அனுப்புகிறான், சேலட் எடுத்துவான் ஒரு முறை அனுப்புகிறான், பத்தாத குறைக்கி என்னோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வேறு வாங்கி வச்சுக்கிட்டான். இன்றைக்கி நைட்டு எப்படி நான் ஸ்நாக்ஸ் இல்லாமல் சாப்பிட்டு தூங்குவேன்
சே எனக்கு கூட அறிவு இல்லை, இவன் சொன்னான்றக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன், அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் நமக்குன்னு வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிட்டு உங்கள் டைரியெல்லாம் எழுதி முடிச்சுட்டு உங்கள் லைப்ரரிக்கு போகிறீங்க. அதாவது இந்த அங்கே போய் ஏதாச்சும் ஒரு புக் எடுத்து படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. போய் அங்கே ஒரு புக் எடுக்கிறீங்க, அது ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த புக் எடுத்ததுமே உள்ளே வந்து ஒரு பேக்கெட்டில் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஆஹா, இந்த ஸ்நாக்ஸ் நானும் வச்சேன், இன்றைக்கி நான் பயந்துகிட்டே இருந்தேன் எங்கே ஸ்நாக்ஸ் இல்லாமல் தூங்கிடுவணுன்ட்டு. தேங்க் காட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்கி அதை எடுத்து சாப்பிட்டு உங்கள் அந்த புக்கு படிச்சுட்டு அப்புறமா போய் தூங்கிடுங்க. தூக்கம் வரைக்கும் புக் படிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்த்தா உங்கள் பேலஸ் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளவர்ஸால் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதான் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மேடு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஆண்டி என்னாச்சு, ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக என்ன, இவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாங்க, சாரி இவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக இருக்கு ஆண்டி, யாராச்சும் வரப்போகிறாங்களா அரண்மனைக்கு அப்படின்னு நீங்கள் அந்த மெய்டை பார்த்து கேட்குறீங்க. அந்த மெய்டு வந்து உனக்கு தெரியாதா ஒயன், நம்ம பேலஸில் ஒரு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, ஓகே ஒயன் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ மற்றதெல்லாம் அப்பா கிட்டலாம் இல்லை அக்கா கிட்ட கேட்டுக்கோங்க அக்கா கிட்ட அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது மேரேஜ் எல்லாம் சொல்கிறாங்க நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை போய் நீங்கள் ஓய் கல்யாண பொண்ணு ஹாப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அக்காவுக்கு ஒன்றுமே புரியல, அதே சமயம் செம்ம டென்ஷன் ஆகுது. உங்கள் அக்காவுக்கு வந்து மேரேஜ் எல்லாம் செட் ஆகாது, பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த நாட்டோட குயின் ஆகணும். உங்கள் பிரதரும் ஓகே சொல்லிட்டாங்க, உங்கள் டேடியும் ஓகே சொல்லிட்டாங்க, பட் அவங்களுக்கு வந்து இன்னும் கரெக்டான ஏஜ் வரல, அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்கிற, எனக்கு எதுக்கு மேரேஜ், ஆமாம் பேலஸ் ஃபுல்லாக டெக்கரேஷன், நிறைய ஸ்வீட்ஸ் கம்மிங், நிறைய ட்ரெஸ்ஸஸ் கம்மிங், ஸோ உனக்கு தானே மேரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மேரேஜா அப்படின்னு உங்கள் அக்கா ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் டேடி வராங்க. உங்கள் டேடி வந்து ஒயன் நீ ஒன்றும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நான் ஏன் ரெடி ஆகணும், அக்காவே ரெடி ஆகலை, நான் ஏன்ப்பா ரெடி ஆகணும்னா, அக்கா ஏம்மா ரெடி ஆகணும், நீ தான்மா ரெடி ஆகணுன்றாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு டென்ஷனில் நான் ஏன்ப்பா ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் உனக்கு தானே மேரேஜ், அப்போ நீ தானே ரெடி ஆகணும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. உங்கள் அக்காவுக்கு அப்போ ஒரு சிரிப்பு வந்துடுது. உங்கள் அக்கா பார்த்து நீங்கள் முறைக்கிறீங்க, நீங்கள் அப்படி தான் ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு இப்போ தானேப்பா ஏஜ் 15, அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ், அதெல்லாம் முடியாது, நல்லா மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அக்காவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கப்பா, அவள் தானேப்பா என்னோட பெரியவ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாருமா வயன், உங்கள் அக்கா மேரேஜ் வேணான்றா, அவளுக்கு இந்த நாடு வேணுமா, ஸோ உங்கள் அக்காவுக்கு நம்ம இந்த நாடை கொடுத்துடலாம், நீ மேரேஜ் பண்ணிக்கணும். அதெல்லாம் முடியாது, அண்ணாக்கு பண்ணுங்க, அண்ணாக்கு மேரேஜ் பண்ணுங்கண்ணா. அண்ணாக்கு மேரேஜ் பண்ணிடலாமா, அண்ணாக்கு பொண்ணெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மேரேஜ், பட் இன்றைக்கி உனக்கு மேரேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது இன்றைக்கே வாப்பா, என்னப்பா சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாதுப்பா, இன்றைக்கெல்லாம் வேணாப்பா அப்படின்னு நீங்கள் உங்கள் டேடியை பார்த்து சொல்கிறீங்க. உங்கள் அக்காவால் சிரிப்பு தாங்க முடியல, அப்படியே வெளியே போடுறாங்க. ஏய் நில்லுடி, நீ தான் இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தவளா, உனக்கே 7 வயசு ஆகுது, உனக்கே மேரேஜ் இல்லை, எனக்கே மேரேஜ் அப்படின்னு நீங்கள் போய் கத்துறீங்க. எங்கள் பார்வையன், இது என்னோட முடிவு இல்லை, அப்பாவோட முடிவு, உனக்கே தெரியும்ல அப்பா மாற்றிக்க மாட்டாருன்னு, ஒழுங்காக மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. உங்கள் டேடி உங்ககிட்ட வந்து வயன் தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்கோமா, யாருப்பா நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எங்கள் அப்பா வந்து அத்தாம்மா கிண்டையா அப்படின்றாங்க. உங்களுக்கா அள்ளு இல்லை, என்னது அவனவாப்பா, அவன் எனக்கு ரொம்பவே வேலை வைக்கிறான்ப்பா. என்னது வேலை வைக்கிறானா, எப்போ, அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் உங்கள் டேடியை பார்த்து வளர்றீங்க. அதை பார்த்து ப்ளீஸ்மா நீ தயவு செஞ்சு ஒத்துக்கோ, அவன் வந்துட்டான், வேறு வழியில் மேரேஜ் பண்ணிடாம ஆகணும், இங்கே இருக்க யாருக்கும் மேரேஜ் பண்ண முடியாது, ஒரு பிரின்ஸ் வந்துட்டா ஒரு பிரின்சஸுக்கு தானே மேரேஜ் பண்ணி வைக்கணும், அது உனக்கே தெரியும் இல்லை அப்படின்னு உங்களை பார்த்து உங்கள் டேடி கொஞ்சம் சேடாக முடிஞ்சு வச்சுட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் டேடி அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், சிரிங்கப்பா அப்படின்றீங்க. உங்கள் டேடி உங்களை ஹக் பண்ணி சிரிக்கிறாங்க. உங்கள் அக்கா வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது உங்கள் அக்கா மேலே. பொடி அப்படி சொல்லிட்டு போங்கப்பா
அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் சிரித்த மாதிரி சொல்லிட்டு ஓடிருப்பீங்க. உங்கள் ரூமில் போய் அந்த காமிக் புக்கெல்லாம் எடுத்து வச்சு அதை மறக்கணுன்ட்டு படிக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே நிறைய மேட்ஸ்லாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் எட்டு வந்து உங்களை ரெடி பண்ணறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து சரி உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே வர வச்சுட்டு உங்களை ரெடி பண்ணுறாங்க. உங்களை ரெடி பண்ணதுமே உங்களுக்கே ஒரு ஆச்சரியம், வா நாம் இவ்வளோ அழகாக இருக்குங்களா அப்படின்னு கண்ணாடியில் அடிக்கடி வந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. அப்புறம் வந்து அந்த சைடு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஜிம்மின் தான் ரெடி பண்ணி விடுறாரு. அப்புறம் வந்து 2 பேருமே மேரேஜ்க்காக அங்கே போகிறீங்க. அப்போ வந்து உங்களை பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறாரு. வீக்கு வந்து தெரியாது. வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா அவங்க அக்காவுக்கும் வீக்கும் தான் மேரேஜ்னு நினச்சிருப்பாரு. உங்கள் அக்கா வந்து ஃப்ரெண்டு இல்லையா சின்ன வயசுலேருந்து, பட் இப்போ ஒழுங்காக பேசியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் உங்கள் அக்கா வந்து ஷெட்யூல்ஸில் இருந்தனால எல்லாமே மறந்துட்டாங்க. இப்போ ஷெட்யூல்ஸ்லேருந்து ரிலீஃப் ஆனதுமே எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அதனால் வந்து வீக்கிட்ட சரியாக பேசலாம். அதனால் வீக்குக்கும் வந்துடுச்சு. சரி அப்படின்ட்டு சும்மா தான் இருந்தார். அப்புறம் வந்து உங்களை பார்த்ததும் அப்படியே எப்படி அது செல்ல மாதிரி நிற்கிறாங்க. என்னது ஒய்யனா, நேற்று வரைக்கும் சின்ன பொண்ணாக சுற்றிட்டு இருந்தா இன்னைக்கு வேறு லெவலாக அப்படின்னு உங்களை பார்த்து நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் ஐயோ இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, உன் ஃபேஸை பார்த்ததுமே பயமாக இருக்கே, எங்கே இவன் மேரேஜ்க்கு அப்புறமாவும் நம்மளை பிளாக்மெயில் பண்ணியே வேலை வைப்பான் போலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அப்புறம் உங்கள் மேரேஜும் நடந்துட்டு அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் உங்களோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறமா உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து வராரு. வந்து உங்கள் கிட்ட வராங்க. நீங்கள் வந்து ஒன்று வேணாம் இப்போ தான் ரொம்ப சின்ன பொண்ணு, ப்ளீஸ் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ நான் உன்னை என்ன பண்ணேன், ஏன் நீ அந்த மாதிரி கத்துற அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி வைக்கிறீங்க. வந்து இந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறாங்க. ஐயோ இவ எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. ஒயன், நான் வந்ததும் நீ என்ன நினச்ச ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ எங்கள் அப்பாவுக்கு வேண்டப்பட்டவங்க அவர் ஃப்ரெண்டோட பையன் அந்த மாதிரி எதுவும் வராங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி நான் நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு நீங்கள் வியை பார்த்து சொல்கிறீங்க. நீ என்ன நினச்ச, உனக்கு தெரியுமா இப்போ எல்லாமே அப்படின்னு நீங்கள் கிட்ட கேட்கும்போது தெரியுமே, நான் இந்த அரண்மனைக்கு வரப்போகிறேன்னு தெரியும், இங்கே வந்து நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தெரியும் அப்படி சொல்கிறீங்க. உண்மையாகவே வா, அப்போ ஏன் என்ன நீ இவ்வளோ கஷ்டப்படுத்தின அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக மெய்டாக வச்சுக்கிட்டேன், இன்னொரு நாள் ஃபுல்லாகவும் மெய்டாக தான் வச்சேன், பட் இளவரசின்ற பேரில் உனக்கு மெய்டாக தானே இருந்தேன்னா, அதுவும் இல்லாமல் என் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட உனக்கே கொடுத்துட்டேன். ஓகே, என்னோடய ஸ்நாக்ஸ்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உன் ஸ்நாக்ஸ்லாம் தர முடியாது. நான் ஏன் அப்படி பண்ணேன்னா, இந்த 2 டேஸில் நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும், நீ என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன், எல்லாம் உனக்கு புரியாது அப்படி சொல்கிறாங்க. நீ என்னை அப்போ தானே பார்த்த, அப்போ எப்படி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு நீங்கள் வீயை பார்த்து கேட்குறீங்க. அதுக்கு அத்தாவை என் கண்டத்துடன் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காதலோ போவி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போய் படுக்கிறீங்க. உங்கள் கிட்ட வந்து படுக்கிறாங்க. என்ன நீயும் இங்கே தான் படுக்க போறியா, நீ உன்னோட ரூமுக்கு போவேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. வந்து இல்லை இதுக்கு மேலே நான் இங்கே தான் படுத்து தூங்குவேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ படுத்து தூங்கு, நான் அங்கே பார்த்தியா சோஃபா, நான் அங்கே போய் படுத்து தூங்குறேன் அப்படின்ட்டு எழுந்து பார்க்குறீங்க. பட் பெட்ஷீட்டை இழுத்து போற்றி உங்களை இழுத்து படுக்க வச்சு பெட்ஷீட்டை இழுத்து போற்றி உங்களை ஹக் பண்ணி தூங்குறாங்க. நீங்கள் வந்து அது ரொம்ப வார்மான ஹக்னால நீங்களும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்களை எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க. அது என்ன, நூடுல்ஸ் அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க. நான் இப்போ கொரியன் கல்ச்சரில் தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நம்ம தமிழ் கல்ச்சராகவும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நூடுல்ஸ், நம்ம தமிழ் வந்து பருப்பு சாதம், அது வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்க. வந்து அதை பார்த்து அப்புறமா அங்கே இருக்க பாலெல்லாம் எடுத்து குடிக்கிறீங்க. அப்போ வந்து உங்களை பார்த்து
நான் ஏதாச்சும் நிப்பிள் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏன்? ஏன்னா குழந்தைங்க தான் அதிகமாக பால் குடிக்கும் அப்படின்றாங்க அவங்க அக்கா. ஆமாம் ஆமாம் இவ எப்பயுமே எங்களுக்கு குழந்த தான்ன்றாங்க. அப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அந்த வாழை எகிரி குதிக்கிறதுக்காக அங்கே நின்று யோசிச்சுட்ருக்கீங்க. வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, என்ன பேபி இந்த வாழை விட்டு எகிரி குதிக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு. பேபி எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன இந்த வால் நீ இருக்கிற சைஸ்க்கு இந்த வாழை எகிரி குதிச்சு போக முடியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாமா? என்ன சொல்கிற டயாங் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு வின்னு சொல்கிறதுக்கு அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால வரல. ஸோ டயாங்னே மென்ஷன் பண்ணுறேன். என்ன சொல்கிற டயாங் 2 பேரும் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. பக்கம் வந்து ஒரு லேடர் இருக்குது, அதை எடுத்து வச்சு நீங்கள் இவ்வளோ அறிவு இருந்தால் நீ ஏன் இங்கே இருக்க, இந்நேரம் வெளியே போய் விளையாடிருப்ப அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் ஓ உனக்கு மட்டும் நிறைய அறிவு நினைப்போ அப்படி சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு குதித்து நீங்கள் வெளியே ஓடிடுறீங்க. அப்புறம் வந்து நீங்கள் அப்படியே ஜாலியாக விளையாடுறீங்க. ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு உங்கள் ஷார்ட்கட் வழியாக வீயை கூப்பிட்டு வரீங்க. எங்கடி கூப்பிட்டு போகிற, என்ன வழி இதெல்லாம் இருந்தது? ஷூ அமைதியாக டயாங், இதுதான் என்னோட ஷார்ட்கட். நான் அன்னைக்கு உன்னை பார்த்துட்டு எப்படி அரண்மனைக்கு வந்தேன் தானே கேட்டேன், இந்த வழியாக தான் வந்தேன். அது எப்படி? ஆமாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டயாங்கு கையை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறீங்க. டயாங் வந்து அது ஒரு அட்வென்ச்சராக பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் திரும்பவும் பேலஸ்க்கு வந்துட்டீங்க. அங்கே வந்து அப்படியே உங்கள் டேடி முன்னாடி மட்டும் அந்த பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பண்ணுறீங்க. ஓ நம்ம வயன் திருந்திட்டா அப்படின்னு உங்கள் டேடி நம்புகிறாரு. அப்புறம் வந்து நீங்கள் ரூமுக்கு போய் டயாங்கிட்ட டயாங் ப்ளீஸ் என்னோடய ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே புக் எடுத்துகிட்டு வா நான் அப்புறமா தரேன் அப்படி சொல்கிறாங்க. ஏதாச்சும் புக் படிக்கலாம், போய் புக் எடுத்துகிட்டு வா நான் அப்புறமா ஸ்நாக்ஸ் தரேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறீங்களும். போய் ஒரு புக் எடுக்கிறீங்க. அப்போ பார்த்தா ஒரு ஸ்நாக்ஸு நீங்கள் வந்து எப்போவுமே ட்ராவில் தான் வைப்பீங்க உங்களோட ஸ்நாக்ஸை, வேறு எங்கேயும் வைக்க மாட்டீங்க. ஓகே இதை நான் இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய், டேக் கேர், சரங்கேயோ.